நீர்கொழும்பு பதற்றத்திற்கு காரணமான பாதாள குழு தலைவர் பூச சிறைச்சாலையில். பிள்ளையான் விவகாரத்தில் சிக்கிய முக்கிய புள்ளி. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணை. கோட்டாபய ராஜபக்ஷ வழக்கில் புதிய திருப்பம். நீர்கொழும்பு சிறை விவகாரம். ஜனாதிபதி அனுர மீது விழுந்தது பழி. பிரான்ஸ் ஜனாதிபதி தங்கியிருந்த நட்சத்திர விடுதிக்கு அருகில் பாரிய குண்டுவெடிப்பு. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மோதலை தொடங்கியதாக தெரிவிக்கப்படும் கட்டுவெல்லகம ஸ்ரேஸ் பூச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். பாதாள உலக கும்பல் உறுப்பினர் கெகல் பாத்ர பத்மேவுக்கு நெருக்கமானவர் என தெரிவிக்கப்படும் கட்டுவெல்லகம ஸ்ரேஸ் மீது கூர்மையான ஆயுதங்களால் தாக்குதல், கொள்ளை, போதைப்பொருள் வைத்திருத்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. 2016ஆம் ஆண்டில் நார்மல்லி பகுதியில் உள்ள ஒரு கோவிலில் துறவி மற்றும் அவரது உதவியாளரை தாக்கியதாக மற்றும் ஒரு சாய்காவை சேதப்படுத்தியதாகவும் இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவர் மீதான வழக்கு நீர்கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அத்தோடு அவர் தற்போது நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் உள்ள ஒரு வழக்கு தொடர்பாக சிறையில் உள்ளார். நீர்கொழும்பு சிறையில் 2400க்கும் மேற்பட்ட குறுகிய கால கைதிகள் மற்றும் விசாரணை கைதிகளை தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் பல்வேறு குற்ற கும்பல்கள் ஈடுபட்டுள்ள 26 பாதாள உலக உறுப்பினர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானுக்கு தேசிய கொடியை அணிவிக்கும் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. பிள்ளையான் மீது முன்வைக்கப்பட்டுள்ள கடுமையான குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் இந்த புகைப்படம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் இது தொடர்பான பல்வேறு விமர்சனங்களும் எழுந்துள்ளன. எனினும் இதுகுறித்து விமல் வீரவன்சவிடம் வினவிய போது குறித்த புகைப்படம் கடந்த போர்க்காலத்தில் எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். இராணுவத்தினரால் கிழக்கு மாகாணம் மீட்கப்பட்டதன் பின்னர் மாநிலமல் என்ற இயக்கத்தினால் நடத்தப்பட்ட தேசிய கொடி அணிவிக்கும் நிகழ்வின் போது எடுக்கப்பட்டது என அவர் விளக்கம் அளித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் குறித்து தனது கைது நடவடிக்கையை தடுக்கும் உத்தரவை கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கல் செய்திருந்த ரிட் மனு மீதான விசாரணையின் போது அவருடன் அசாத் மௌலானா இருப்பதாக கூறப்படும் புகைப்படங்கள் நேற்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக மௌலானா முன்வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்த தற்போதைய விசாரணைகள் தொடர்பாக தன்னை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறி கோட்டாபய இந்த மனுவை தாக்கல் செய்தார். அத்தகைய கைது சட்டவிரோதமானது மற்றும் தனது அடிப்படை உரிமைகளை மீறுவதாகும் என வாதிட்டு சட்ட அமலாக்க அதிகாரிகள் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை இந்த மனுவின் மூலம் அவர் கோரியிருந்தார். 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் குறித்து தனது கைது நடவடிக்கையை தடுக்கும் உத்தரவை கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கல் செய்த ரிட் மனு மீதான விசாரணையின் போது அவருடன் அசாத் மௌலானா இருப்பதாக கூறப்படும் புகைப்படங்கள் நேற்றைய தினம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான மௌலானா முன்வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்து தற்போதைய விசாரணைகள் தொடர்பாக தன்னை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறி கோட்டாபய இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இனிய பாரதி என அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலத்தில் 2019ஆம் ஆண்டில் மிரிகானாவில் உள்ள ராஜபக்ஷவின் இல்லத்தில் அவரை சந்தித்ததாகவும் அப்போது மௌலானா மற்றும் பலருடன் உடனிருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ராஜபக்ஷவின் இல்லத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் ராஜபக்ஷவும் மௌலானாவும் ஒன்றாக இருப்பதை காட்டுவதாக கூறி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். தனக்கு மௌலானாவை தெரியாது என கோட்டாபய ராஜபக்ஷவின் கூற்றுக்கு இது முரணான இருப்பதாகவும் அவர் நீதிமன்றத்தில் முழுமையான மற்றும் உண்மையான தகவல்களை வெளியிட தவறியதாகவும் இது நிரூபிக்கப்படுவதாக அவர் வாதிட்டுள்ளார். மேலும் 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் குறித்து தனது கைது நடவடிக்கையை தடுக்கும் உத்தரவை கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கல் செய்த ரிட் மனு மீதான விசாரணையின் போது அவருடன் அசாத் மௌலானா இருப்பதாக கூறப்படும் புகைப்படங்கள் வெளியாகியிருந்தமை
நீர்கொழும்பு சிறையில் நிகழ்ந்த மரணங்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முழு பொறுப்பேற்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். குறிப்பாக தற்போதைய ஜனாதிபதி முன்பு நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய போது சிறையில் நிகழும் மரணங்களுக்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த கூற்றை உறுதிப்படுத்தும் விதமாக 2020 ஆண்டு நவம்பர் 30 அன்று நாடாளுமன்றத்தில் அனுரகுமார் திசாநாயக்க ஆற்றிய உரையின் காணொலி காட்சியை ரஞ்சித் மத்தும பண்டார அந்த ஊடக சந்திப்பில் எடுத்து காட்டியுள்ளார். அந்த காணொலியின்படி அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அனுரகுமார் திசாநாயக்க ஒரு சிறையில் கைதியின் உயிர் பறிக்கப்பட்டால் அப்போதைய அரசாங்கமே முழு பொறுப்பை மேற்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். அதன்படி அனுரகுமார் திசாநாயக்க அன்று முன்வைத்த அதே வாதம் இன்று அவருக்கும் பொருந்த வேண்டும். நீர்கொழும்பு சிறையில் பல உயிர்கள் பறிக்கப்பட்டுள்ளன. அவர் அன்று கூறியது போலவே இன்று அரசாங்கத்தின் தலைவர் என்ற முறையில் இந்த துயரச் சம்பவத்தின் பொறுப்பில் இருந்து அவரால் தப்பிக்க முடியாது என ரஞ்சித் மத்தும பண்டார மேலும் தெரிவித்திருந்தார். நாட்டில் சட்ட ஒழுங்கை பேணுவதிலும் சிறையில் உள்ளவர்களுடைய உயிர்களை பாதுகாப்பதிலும் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய மத்தும பண்டார இது தொடர்பாக உடனடியாக ஒரு முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மை பொது மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார். பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் தங்கியிருக்கவிருந்த ஹோட்டலுக்கு அருகே வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சிரியாவின் தலைநகர் டமாஸ்கில் உள்ள தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அருகே இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளது. மேற்படி சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த குண்டுவெடிப்பை தொடர்ந்து சாலைகள் மூடப்பட்டதுடன் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் பலப்படுத்தப்பட்டன. இந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகில் குண்டுவெடிப்பும் சத்தம் கேட்டதாகவும் புகைமூட்டம் எழும்புவதையும் காண முடிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சிரியா ஜனாதிபதி பசார் அல் அசாத் பதவியிலிருந்து வீழ்த்தப்பட்டதன் பின்னர் டமாஸ்கிற்கு விஜயம் செய்யும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய முதலாவது முக்கிய தலைவர் மேக்ரோன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு பதற்றத்திற்கு காரணமான பாதாள குழு தலைவர் பூச சிறைச்சாலையில். பிள்ளையான் விவகாரத்தில் சிக்கிய முக்கிய புள்ளி. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணை. கோட்டாபய ராஜபக்ஷ வழக்கில் புதிய திருப்பம். நீர்கொழும்பு சிறை விவகாரம். ஜனாதிபதி அனுர மீது விழுந்தது பழி. பிரான்ஸ் ஜனாதிபதி தங்கியிருந்த நட்சத்திர விடுதிக்கு அருகில் பாரிய குண்டுவெடிப்பு.